ஹாய் நட்புகளே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ எந்த மாதம் போகிறோம், எந்த மாதத்துக்காக நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் 29ஆம் தேதிக்கு இன்றைக்கே டிக்கெட் எடுக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனாந்தேதி? ஜூலை மாதம் 9ஆம் தேதி நாங்கள் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஆனால் போகிறது ஊருக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி நாங்கள் ஊருக்கு போகிறோம். அதுக்காக டிக்கெட் எடுக்கோம். சரியா? வாங்க எங்கெல்லாம் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா டிக்கெட் எடுக்க போகிறோம். சரியா? டிக்கெட் ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் தலை சீவினேன். சரியா? சீவினேன் கொஞ்சம் நல்லா இல்லாததுனால வளர்த்துட்டு திரும்ப சீவுறேன். நேராகிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. 10 நிமிஷத்தில் கிளம்புறேன். என்ன அரை மணி நேரம் ஆகிட்டு, அரை மணி நேரமாக கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பிட்டுனா குளிச்சுட்டு கிளம்பிட்டு அரை மணி நேரம் ஆகிட்டு. ஃபோன் பேசி வச்சேன் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேங்க அப்படின்னு. அரை மணி நேரம் ஆச்சு. ஓடுவோம். ஈரமாக இருக்கிறதுனால சும்மா ஒரு கிளிப்பை மட்டும் மாட்டிட்டு அதனால் போவோம். கிளிப்பை எடுப்போம், மாட்டுவோம், ஓடுவோம். ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். பாருங்கள் எப்படி இவ்வளோதான் தலை தீவி இருக்கேன். இவ்வளோதான் நம்ம கிளம்ப வேண்டிதான். சரியா? இவ்வளோதான் தலைச்சி. வேறு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. சரிம்மான்னு தெரியல. ரெயின் கோட் வச்சுருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் ஷால்லாம் போட மாட்டேன். நீங்கள் ஷால் போட நேரம் இல்லை. மலையில் ஷால்லாம் போட்டு கிடக்க முடியாது. சும்மா இந்த ஆட்டோவில் போகும்போது சும்மா அப்படியே வீடியோ எடுத்தேன், நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்படியே சாலம்பரம் போட்டுட்டேன். லாஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்கள் மாமா அங்கேருந்து வந்தாங்க. பைக் எடுக்க போனாங்க, ரிப்பேர் பண்ண விட்டுருந்தாங்க. அதனால பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் ஷூட் பண்ணேன். அங்கேருந்து ஒரு பைக்கில் இருக்கவே அவன் இங்கே பார்க்கான், நான் வீடியோ எடுக்கிறது. அதை அதனால் அவங்க வந்தாங்க. ஒரு ஆள் வேறு வழி விடலை. ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நின்றுட்டாங்க. அப்புறம் ஸ்லோ பண்ணி தான் அதுக்கப்புறம் பைக்கை விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் குடோன்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம், டிக்கெட் எடுக்க போனோம். நாங்கள் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போனோம். பாருங்கள், இது வெஸ்ட்டு போகிற வழி. இந்த சைடு வைக்கப்படாது, இந்த சைடு தான் இருக்குது. என்ன தள்ளி போடுதான்? அந்த ஃப்ரிட்ஜை விட்டு இறங்கி அப்படியே போயிருக்கலாம். டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ஃப்ரிட்ஜ். ஆமாம், அது அந்த சைடு இறங்கினா டிக்கெட் கவுண்டர். புரியல. எவ்வளோ காலம் இந்த டிராஃபிக்கில் அலைஞ்சி அந்த டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அன்னைக்கு அடிச்சதுல இங்கேயே அடிச்சதுல இவ்வளோ பெரிய பள்ளம் கிடக்கு, அதை நிறைக்காம கிடக்கும். இதாக இருக்குல்ல பார்க்கிங் இந்த சைடு. ஆமாம், அங்கே விட்டு எவ்வளோ காலம் அவ்வளோ காலம் நடந்தான் போகணும்.
இதில் தான் இருக்குமோ? ஆகஸ்ட் 29 தானே? 29 தானே சனிக்கிழமை. ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். ஜாம்நகர்னா என்ன? அது அந்த குஜராத். அதெல்லாம் வெயிட்டிங் வேணும். அவைலபிள் 3 tier AC தானே? 37 சீட் இருக்குது. வண்டி நம்பரு ட்ரெயின் நம்பர் 6339. நேம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். பொறுமையாக எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அது கவரில் இருக்கணும்னா தெரிய மாட்டேங்குண்ணே. ஃபோனில் உங்கள் மொபைலில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் 3 tier AC நம்பர் 29 8ஆம் மாதம். உங்கள் அக்கா இதில் எடுத்தால் அழகாக இருக்குண்ணே. வயசுக்குன்னு 26. அவ்வளோதானே? எத்தனை வயசு வித்தியாசம் அவங்க பாருங்களேன். 16 வயசு. எங்கே எழுதணும்? வேறு என்ன எழுதணும்? கையெழுத்து போடணும். கையெழுத்தா? அங்கோடி நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, அவ்வளோதானே. ஹிந்தி தெரியலட்டா? ஃபுல் அட்ரஸ். எக்ஸாம் எழுதுறீங்களோ? அவ்வளோக்குள்ளே படுத்து கிடந்து எழுதுறாரு. எக்ஸாமுக்கு கூட இப்படி எழுதியிருக்க மாட்டார் போல. இப்படி எழுதுறீங்க இங்கே? ஸ்கூலுக்கே போல இங்கே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதிட்டுருக்காரு. நாங்கள் டிக்கெட்டு ஊருக்கு போகிறதுக்காண்டி எழுதிட்டுருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் போகிறதுக்கு, ஆகஸ்ட் 29க்கு போவேன் டிக்கெட். நாங்கள் டோம்பிலி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். வெஸ்ட்டில் தான் அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஈஸ்ட்டில் இருக்குன்னா சாதா டிக்கெட் எடுக்கலாம். இது வந்து ஊருக்கு போகிற டிக்கெட்டு வெஸ்ட்டில் வந்தால் எடுக்க முடியும். அவ்வளோதானா? கேளுங்க. எப்பா சைடு சீட்டு
साइड का सीट मिलेगा, साइड का जो Side? है हाँ 15-16 या 23-24 ऐसा। कैश है ऑनलाइन? कैश ரெண்டு சீட் இருக்கும்ல அதே கேட்ச் சொல்லுங்கள். साइड में वो आएगा 7-8, ये नंबर है सर। பாருங்க இந்த இங்கே பாருங்க. बाकी कुछ नहीं है, 23-24 वो चॉइस नहीं रहता, खाली साइड का ऑप्शन रहता है, वही है। सीट नंबर ऑटोमेटिक आता है। अच्छा ऑटोमेटिक आता है 7-8 முதல் ஏசியில் இருக்குது. மொதல் இதுனா சைடு தான் ஆனால் முதல் கேபின்லேயே இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுக்க முடியாதா? இல்லை இல்லையாம்மா. चले D850 சைடு சீட் தானே கன்ஃபார்ம். ஏழு முதல் கேபின்ல திறந்ததும் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு மக்களை. இங்கே பாருங்கள், ஊருக்கு போவதுக்காக டிக்கெட் எடுத்தாச்சு. ஏசி தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு உள்டாவாக தெரியும்னு நினைக்கிறேன். பேக் கேமரா போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிடச்சிட்டு P2. அப்புறம் நாங்கள் சைடு சீட் தான் நாங்கள் கேட்டிருந்தோம், அதனால் சைடு சீட் கிடச்சிருக்கு. 7-8 P2 கிடச்சிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் தான். ஏன்னா இப்போவுமே எடுத்தால் தான் டிக்கெட் கிடைக்கும், போகிற நேரம்லாம் எடுக்க முடியாது. அதேமாரி மே மாதம்லாம் நம்ம 60 நாள் இருக்கும்போதே நம்ம டிக்கெட் எடுத்துடணும், அப்படிலாம் இருக்குது. சரி இப்போ எடுத்தாச்சு ஊருக்கு போகிறதுக்கு. ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே. ஊருக்கு வரோம். திருநெல்வேலி நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஓகே பாருங்கள், இன்றைக்கி எடுத்த டிக்கெட்டு இதுதான். P2 7-8 சைடு சீட் தான் நாங்கள் கேட்டோம், அதனால் சைடு சீட் கிடச்சிட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வாய் வேற உளருது. ஓகே பாய்.